உங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் அல்லது உங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் உயர்வான தன்மையில் இருப்பீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம், கவலைகள் எல்லாமே என்னன்னாக்கா நித்தியமாக இருக்கும். கிட்டத்தட்ட டிசம்பர் 2 வரைக்குமே. அப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வக்ரகதியில் குரு பயணிக்கும் போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலனை அவர் தர முடியும் அப்படின்றத பார்ப்போம். அதன் அடிப்படையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் கிரக நிலையில் குரு வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப 6ஆம் இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறார். வக்ரம் கதி அப்படின்னம்னாக்க ஒரு கோள்ன்றதை விட இந்த இடத்துல மேஜராக வக்ரகதியில் பலன்களை மாற்றி அமைச்சு தரக்கூடிய கிரகங்கள்ன்றது பெருசாக 2 தான் இருக்குது. அதில் குரு ஒன்று, சனி ஒன்று தான். அதாவது நேர்கதியில் ஒரு பலனும், மறைமுகம் அதாவது எதிர்கதினாங்க வக்ரகதியில் ஒரு பலனையும் தர்றதுக்கான வாய்ப்புகள் குருக்கும் சனிக்கும் மட்டும்தான் அந்த சிறப்புத்தன்மை இருக்கும். மற்ற கிரகங்களும் இருக்குது, அதாவது சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, புதன் வக்கரம் அடைகிறதெல்லாம். பட் அது பெருசாக நமக்கு அந்த ரொம்ப நாள் நீண்ட நெடிய காலங்களை எடுத்துக்காது. இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நியர்பை 118 நாட்கள் எடுத்துக்குது. அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருப்பார் குரு. அதுக்கப்புறம் அந்த கோளானது நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒன்றும் பெருசாக ரிவர்ஸு ஃபார்வேர்டு இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தன்னுடைய சுழற்சி பாதையில் போயிட்டே இருக்கும். சூரியனுக்கு அது வந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குரு வக்ரம் அடையும். அதே மாதிரி சூரியனுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வக்ர நிவர்த்தி அடையும். அவ்வளோதான். குரு இடத்துலேருந்து பார்க்குறப்ப குருவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். 5ன்றப்ப குரு இப்போ அட் ப்ரெசண்ட்டு ரிஷபத்தில் தான் இருக்கார். அது சூரியன்றது கன்னியில் வரப்போ, கன்னின்றது ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் வரப்போ வக்ரகதி அடைஞ்சிடுவார். அதுலேருந்து உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பி சூரியன் வரப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ இந்த இடத்துல எந்த கோள் சிறப்பான தன்மையில் பலாபலனை தரும், சூரியனா குருவா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல இது வரைக்கும் தந்த பலாபலன்களை கொஞ்சம் மாற்றி அமைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும். அப்போ குருனாக்கா சுபத்தன்மையில் கொடுத்தாருனாக்கா அது பெருசாக இனிமேல் அந்த சுபத்தன்மை தரதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதே மாதிரி அசுபத்தன்மைகள் கொடுத்தாலும் அதோட தன்மைகளும் குறையும். இது வந்து அதிகபட்சம் இது இந்த ரோல் ப்ளே பண்ணுறது பலன், அதாவது ப்ரெடிக்ஷன் தரதோ அல்லது பலன்களை மாற்றி அமைச்சு தரதோ அதுன்றது சூரியனுடைய நேச்சராக மாறிக்கும். இந்த இடத்துல தனுசுக்கு 6ஆம் இடத்துல இருந்து தான் வக்ரகதி அடைகிறார். 6ல் தனுசுக்கு அதிபதி யாருன்னா குரு உங்கள் ராசி அதிபதி அவர் தான். 4 கூடைய குருவும், அதாவது 4 கூடையவரும் அவர் தான் குரு. 6ஆம் இடத்துல போகிறதுன்றது கிட்டத்தட்ட நேர்வை இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தந்திருக்காது. ஏன்னா ராசியாதிபதி எப்பவுமே லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ தனக்கு 6, 8, 12 போய் மறைகிறதுன்றது நல்ல அமைப்பு, நல்ல அம்சம் கிடையாது. இந்த இடத்துல அவர் வந்து சூரியன் சாரத்தில் இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திரன் சாரத்தில் இருக்கிறப்ப 6ல் இருக்கிற அன்னியில் அவர் 8 கூடைய சாரம் பெற்று நடக்கிறப்ப ஒரு தீராத பிரச்சனைகள், அவமானங்கள், அதாவது ஃபேமிலி இஷ்யூஸு, ரிலேஷன்ஸ்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நிறையா நடக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கூட இப்போ அட் ப்ரெசென்ட் பயங்கர டிபேட்டு, டிஸ்பியூட்டாக தான் ஓடும். அதிகபட்சம் உங்களுக்கு வந்து நல்ல தன்மை அப்படின்றது கிட்டத்தட்ட பால் படுறது அல்லது நல்ல தன்மை ஒரு சீர் கட்டுறது அல்லது நல்ல தன்மையில் ஒரு கொஞ்சம் நீங்கள் மன வருத்தங்கள் அதிகமாக படுறதுன்றது இந்த சந்திரனுடைய திசாபுத்தி காலங்களில் தான். எப்போயுமே தனுசுக்கு 8 கூடைய அதிபதி சந்திரனாக போயிடுறாரு. எப்பயுமே சந்திரன் சாதாரண மற்ற ராசிகளை காட்டிலும் தனுசுக்கு மட்டும்தான் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போ 8ஆம் அதிபதி வந்து எங்கே இருந்தாலும் அந்த பாவங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த பாவம் தொடர்புடைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அட் ப்ரெசென்ட்டு உங்கள் ராசியிலே இருக்கார் சந்திரன். அந்த வக்ரம் அப்படின்ற அடையிறப்ப உங்கள் ராசியில் தான் இருக்கார். அதுவும் கேதுவோட மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். அட் ப்ரெசென்ட்டு 10ஆம் இடத்துல தான் கேது இருக்கார். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இருக்கிறதுன்றது ஜாப் வைஸு பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இது வரைக்குமே நீங்கள் வந்து அட் ப்ரெசென்ட் லாஸ்ட் டைம் வரைக்குமே அதாவது 9ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு அதிகபட்சம் ஜாப் வைஸு பிரச்சனைகளும், ஃபேமிலி வைஸு, பர்சனல் அதாவது ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் அந்யோன்யத்தன்மையும் அல்லது ஆர்குமெண்ட்ஸும் அதிகமாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்ஸும் ஓடும். ஏன்னா இந்த இடத்துல 6ஆம் இடத்துல 5 கூடைய சாரம் தான் பெறாரு குரு. அதாவது மிருகசீரிடம் 2ஆம் பாதம் அப்படின்றதுல தான் பெறாரு. அந்த மிருகசீரிடம் 2ன்றது பாவ ரீதியாக பார்த்தோம்னா, அதாவது அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா 10ஆம் பாதத்தை தான் இயக்கும். இப்போ வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்பியூட்டு ரிலேஷனுக்குள்ளே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அதை கவனமாக இருங்க. கேர்னா
நீங்கள் அந்த இடத்துல கவனமாக இருந்தாலே போதும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவரும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். டிசம்பர் 30 பார்த்தீங்கன்னாக்கா அவர் குருவோட சாரத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வரைக்கும் ராகுவோட சாரத்தில் ராகு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 4 அப்படின்னம்னாக்கா ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட்டோ அல்லது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிசீஸ் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் போய் 6ல் போய் % ஒரு நியர்பை ஒரு 9 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அது வரைக்குமே பெருசாக ஒரு முன்னேற்றங்கள் இல்லை. பெருசாக எந்த விதமான எதை தொட்டாலும் வழங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அதுவும் லாஸ்ட் ஒரு 3 மந்த்து 4 மந்த்தாகவே ஒரு கருத்து வேறுபாடு ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு குழந்தைகளுடைய பிரச்சனைகளும் அவமானங்களும் அவங்களோட நீங்கள் சர்வைவல் பண்ணுறது ரொம்ப சிரமமான தன்மையில் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தையே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது குழந்தை வேணுமே அப்படின்றதே ஒரு பிரச்சனையாக இருக்கும். குழந்தை அதாவது குழந்தையோடு இருக்கீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் அதுக்கு அடிமையாக தான் இருக்கணும். ஏன்னாக்கா உங்களை அவங்க ஏச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 குழந்தைனாங்க ஒன்று சப்போர்ட் பண்ணும், ஒன்று மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இரிட்டேட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 அப்படின்றது செவ்வாய் அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த 7ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா புனர்பூசம் 2ஆம் பாதம். புனர்பூசம் 2 அப்படின்றது கிட்டத்தட்ட அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா அதே 6ஆம் இடத்துக்கு தான் விழுவும். அப்போ செவ்வாய் 6ஆம் பாவத்தை தான் இயக்குறாருனாக்கா அந்த குழந்தைகள் வழி பிரச்சனைகளையும் டிஸ்பியூட்டுகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்தும் 5ஆம் பாவம் தான் குறிக்கும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் இடம் தான் சொல்கிறோம். அப்படின்றப்ப அந்த வழி உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும். அப்போ பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வைஸ் இருந்தாலும் சரி. ஏன்னா அட் ப்ரெசென்ட் ராகு சனிசாரம் பெற்று தான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் அதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆவார் கிட்டத்தட்ட இந்த இயர் எண்டு வரைக்குமே. அப்போ ஜஸ்ட்டு 3ஆம் இடத்துல இருக்கிற கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சனி தரக்கூடிய தன்மை. அது மாற்றம் பெறும் ஒரு டிசம்பர் 30க்கு பிறகு. டிசம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா 10ல் இருக்கிற கேது 9ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆனால் சூரியனுடைய சாரத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதாவது உத்தரத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் கவலைகள் எல்லாமே என்னன்னாக்கா நித்தியமாக இருக்கும் கிட்டத்தட்ட டிசம்பர் 2 வரைக்குமே. அப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஜாப் வைஸ் ஒரு மாற்றம் சுயத்தில் செஞ்சிங்கனாக்கா அதில் ஒரு பெரிய அளவில் மாறும். ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி யாருனாக்கா புதன் இருக்கிறது 10ல் இருக்கார். அதிகபட்சம் ஏன் தனுசுக்கு கணவன் மனை வழிக்குள்ளே டிஸ்பியூட்டு பிரச்சனைகள் வருது அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல யார் உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் எந்தெந்த இடங்கள்லாம் அவர் உங்களோட ராசிக்கு அவருடைய நட்சத்திரங்களை வச்சுருப்பார் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு 4, 8, 12 தான். அப்போ ப்ராப்பர்ட்டி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேரில் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்போ அல்லது அவங்க அதுக்குள்ளே ஒரு கருத்து சொல்கிறதுக்கோ அல்லது அது வழியாக உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் உங்கள் சொத்துக்களே விட உங்கள் சொத்துக்களே நடக்கும் உங்கள் பேரில் விட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அதாவது கணவன்னா மனைவினா கணவன் பேரில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அது வழி உங்களுக்கு இரிட்டேட்டான விஷயங்களும் பிரச்சனைகளும் டிஸ்பியூட்டும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா அதிகமாக அவங்களால தான் நீங்கள் கஷ்டப்படணும். ஏன்னா இந்த இடத்துல புதன் எந்தெந்த இடங்கள்லாம் உங்களை டாமினேட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னாக்கா 4 சுகஸ்தானம் 1, அதே மாதிரி 8 உங்களுக்கு மறைவிட சம்மந்தப்பட்டது அந்த ஆயில நட்சத்திரம் அங்கே தான் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு கேட்டை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான். அதிகபட்சம் அவங்களுடைய கன்சல்டேஷனை நீங்கள் எவ்வளோ நிராகரித்த தன்மையில் இருக்கீங்களோ அதை கன்சல்டேஷன்னாக்கா அவங்க சொல்கிற கருத்துக்களை நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணாத தன்மையில் அக்செப்டும் பண்ணக்கூடாது, எனக்கு ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது முகத்துக்கு முகமாக நேரடியாக பார்த்து அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அது அந்த அவங்களுடைய சொல்ல நீங்கள் கேட்டு நடக்கிறீங்க அப்படின்னோம்னாக்கா அது உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்காது. அப்போ நீங்கள் உங்களுடைய கல்வி ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் என்ன குரு தான். உங்களுக்கு குரு எந்தெந்த இடங்களில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக என்னென்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடத்தை தான் அது டார்கெட் பண்ணணும். ஏன்னா குருவோட புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்களும் அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துலையும் அதே மாதிரி 11ஆம் இடத்துலையும் தான் குருவோட ஸ்டார்ஸு கிட்டத்தட்ட அது உடைபடும் நட்சத்திரமாக இருந்தால் கூட 4, 7, 11 தான் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ உங்களுடைய சிந்தனை தான் உங்களுக்கு உண்டான திறமைகள் அதிகம். சஜஸ்ட் மட்டும் கேட்டுக்கலாம் மொழியா அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. ஆனால் கேட்டுக்கிட்டு அவங்களுடைய முடிவுகளுக்கு எந்த முடிவுகளையும் பெருசாக அதை தான் 90% அவங்களுடைய முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய முடிவுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, எடுத்துக்கிறீங்க, அதை சரி பண்ணுறேன், அதாவது அதன்படி தான் நான் கொண்டு போகிறேன் என்னுடைய லைஃப்பை அப்படின்னோம்னாக்கா அது நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதின்றது குருவோட மேஜர் அதோட ஸ்டார்ஸோட
பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4, 7, 11 தான். அப்போ சக்ஸஸ் ஆனது உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்ட தன்மையில் நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான். அதிகபட்சம் உங்களுடைய சன்னையோ டாட்டரையோ அவங்களுடைய கன்சிடர் பண்ணாமோடைய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னம்னாக்கா அவங்கள பெருசாக இருக்குது. ஏன்னா புதன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலேருந்து தான் அவங்களுடைய ஆளுமை இருக்கும். அப்போ 8, 4, 12னாக்கா உங்களை விட என்னன்னாக்கா சமயத்தில் உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கோ அல்லது உங்களை அதாவது அடுத்தவங்களோட விட்டு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஆனால் உங்களை அதிகமாக டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் பெருசாக ரியாக்ட் பண்ணாத தன்மையில் அப்போ வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பெருசாக ஒரு இன்பமான தன்மைகள் இருக்காது. ஏதோ வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரியாதை கூட வீட்டில் இருக்காது. அந்த மாதிரி தன்மை தான். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சன், நல்ல சாதனையான தன்மைகள் நிறையா இருக்கும், ஃபோக்கஸ் நிறையா இருக்கும், நாலேஜ் நிறையா இருக்கும். இதெல்லாமே ஏன்னா 5 குடையன் யாருன்னா செவ்வாய் இருக்கிற இடங்கள் பார்த்திங்கனாக்கா 6ம் 7ஆம் இடத்துலையும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 10ம் 11ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 3, 4ஆம் இடத்துலையும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான ஊழியர்கள்னாக்கா உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய தன்மைகள் உள்ள, அதாவது பாஸாக இருக்க நீங்கள் பாஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல்னாக்கா உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய தொழிலாளர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்க எவ்வளோ தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து உதறினா கூட அவங்க உங்களுக்குள்ளே ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க வழி தான் உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியே இருக்கும். எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் அல்லது உங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் உயர்வான தன்மையில் போவீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரி அப்படின்றது என்னன்னாக்கா உங்களுடைய நண்பர்களும் மற்றும் வாழ்க்கை துணைவும் தான். மற்றபடி எதிரினாக்க பெருசாக நிரந்தர எதிரி, அதாவது நிரந்தர நட்புன்றது பெருசாக உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் அவங்க உங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறதுக்கோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு, அவங்களுடைய அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அப்போ உங்களால் என்னென்னா அவங்க வழி பெருசாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வளர்ச்சி வரும். பட் அவங்களால இந்த வளர்ச்சி பெருசாக இருக்காது. அது ஒன்று இது. அதாவது நீங்கள் ஏதாவது சம்திங் அவங்கள வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆனால் வளர்ச்சி லைஃப் பார்ட்னர்ன்றது ஒருத்தர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுடைய எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் பெருசாக வளர்ச்சி ஆகும். ஆனால் அவங்க எதுவும் கொண்டு வந்தாங்களானாக்கா அது பெருசாக இருக்காது. அந்த மாதிரி தன்மை தான். இந்த இடத்துல குழந்தைகளோட உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தால் கூட அவங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைன்றது 5ஆம் பாவாதிபதி அவர் தான், 12க்கும் அவர் தான். அதிகபட்சம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அவங்களுக்காக நிறையா கமிட்மெண்ட்டு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அவங்க வழி நீங்கள் துன்பங்களை அனுபவிக்கிறது தான் அதிகபட்சம் வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு செவ்வாயோட தன்மை எங்கெங்கே இருக்குனாக்கா 2க்கும் 3க்கும் அந்த அபிட்டம்ன்றது இருக்குது. அதே மாதிரி மிருகசீரிடம் 6க்கும் 7லையும் இருக்குது. அதே மாதிரி லாபத்துலேயும் விரயத்துலேயும் இருக்குது. அப்போ அவங்களுக்காக தான் எல்லாமே நீங்கள் உங்கள் குழந்தைகளால் தான் கஷ்டப்படுவீங்க, பட் குழந்தைகளுக்காகவே வாழுங்க. இந்த மாதிரி தன்மைகளில் இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் தனுசு ராசி. அப்படின்றப்ப இந்த இடம் வக்கரகதியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 தான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கு. அப்படின்றப்ப ஜாப் வைஸ் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 10ல் இருப்பது வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம். சுயதொழில் செஞ்சிங்கனாக்கா புதன் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிற இடம்ன்றது சந்திரசாரம் பெற்று சந்திரன் 8ல் தான். அப்போ சுயதொழில் தற்காலிகமாக தேக்கங்கள் இருக்கலாம் போலியே, ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படும். நீங்கள் என்னன்னாக்கா மன நிம்மதி, மனம் வந்து அமைதியான தன்மை, இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது இன்ஹால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃபு. நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அது வக்ரகதியில் இப்போ 6லேருந்து தான் வக்ரம் ஆகிறாரு. அப்போ 6லேருந்து வக்ரம் அடைஞ்சாருன்னா இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் அக்டோபர் 9th வரைக்கும் அவர் தரக்கூடிய கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் எனர்ஜி பூராமே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஜாபில் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய அளவில் சேஞ்ச் ஓவர் இருக்கும். உங்களுடைய ஜன்ன சாட்டில் உங்களுக்கு இப்போ ப்ரெசண்ட் என்ன மாதிரியான திசை நடக்குதோ புத்தியை தான் நம்ம பெருசாக எடுத்துக்கணும். ஏன்னா புத்தி தான் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நீர் போய் கேது திசையில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு இப்போ மேரேஜ் டைம் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு கேது சுக்கிரன் தான் அதிகபட்சம் 27, 28க்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அது வந்து எந்த மாதிரியான விருப்பம் அப்படின்னோம்னா விருப்ப திருமணங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விருப்ப திருமணத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த டைம் ஆஃப் பீரியடில் கன்சிடர் பண்ண முடியும். உயர்கல்வின்றது ஒரு சின்னதாக தேக்கம் ஏற்படும். தேக்கனாக்கா ஒரு அரியர் வருதோ அல்லது அதில் கொஞ்சம் டல் அடிக்கிறதோ அல்லது நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஏதாவது இதாகிறதோ அதாவது உங்களுடைய சிந்தனைகள் தடுமாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதே டயத்தில் நீங்கள் போட்டி பந்தய தேர்வுகள் அப்படின்றப்ப 6ல் இருக்கிற குரு செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கப்ப உங்களுக்கு அந்த நேரத்துக்கு போய் எக்ஸாம் எழுதுனாலே ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு என்னென்னா ஒரு நாட் பேட் நாட் குட் இந்த மாதிரி தன்மையில் அதாவது நியூட்ரலாக
ஆனால் எழுதியும் ஒன்று தான், எழுதாமல் இருந்தும் ஒன்று தான். அரசாங்க ரீதியாக ஏதாவது எனக்கான ஜாப் கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 10ல் சூரியன் இருக்கார், புதனும் இருக்கார். அப்படின்றப்ப இந்த டைம் பீயிங் எந்த விதமான கவர்மெண்ட் தேர்வு, அதாவது போட்டி பந்தய தேர்வுகள் எது நடந்தாலும் அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதில் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாருமே எழுதுனவங்க எல்லாருமே பாஸ்ன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனன சார்ட்லேயும் அதுக்குண்டான தன்மை உங்களுக்கு ரியலாகவே அரசு உத்தியோகம் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னோம்னாங்க 6-10 கனெக்ட் ஆகணும் சூரியன் புதனோட. அப்படி இருந்துச்சுனாலே உங்களுக்கு வாய்ப்புகள் அந்த தசாபதியும் கிராஸ் ஆச்சுனாக்கா நிச்சயமாக கிடைக்கும். அப்போன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் சூரியன் புதன் இருக்கார். சூரியனும் உங்களுக்கு சந்திரசாரம் பெற்று சந்திரன் ராசியிலே இருக்கார். அப்போ புதனும் 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் இருக்கிறதும் செவ்வாய் சாரம் தான் இருக்கார். அப்போ நினச்ச ஜாபு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய ஜென்ம சார்ட்டை பார்த்துங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பூராடம் அப்படின்றது சுக்கிரன் இருக்கிறது 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் உங்களுக்கு குரு சாரம் தான் இருக்கார். குரு 6ல். அப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு கடன் வழி ஆதாயமோ அல்லது ஏதாவது ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ஏதாவது தூரதேச பயணங்களோ அல்லது அயல்நாடு பயணங்களோ நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ வக்ர குரு அப்படின்றது தடைப்பட்ட திருமணங்களோடு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது விரும்பிய திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதாவது மனைவி, கணவன், உங்களுக்கு சரி கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த, ஏன்னா நாளில் இருக்கிற ராகு வந்து உடல்நலம் தொடர்புடைய சிக்கல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ன்றது இருக்கும். அதெல்லாமே ஸ்கிப் பண்ணுங்க. அதிகபட்சம் நீங்கள் வந்து எதுவுமே நிரந்தர முடிவுகள் அப்படின்றது இப்போதைக்கு தற்காலிகமாக எடுக்க தேவையில்லை. ஏன்னா குரு பயிற்சின்றது வந்து 7ஆம் இடத்துக்கு வந்ததும் 7ஆம் இடத்துல வந்து உங்களுடைய எதுனாக்கா உங்களுடைய ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி வைஸு நீங்கள் ஏதோ ஒரு கன்க்ளூட் வர்றதுக்கோ அல்லது வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ, அதாவது அசையமுற்ற அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது திருவாதிரையில் குரு பயணிக்கும் பொழுது, அதே மாதிரி புனர்பூசத்தில் பயணிக்கும் போதும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து மிருகசீரிடம் அப்படின்ற பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் மட்டும்தான் இருக்கும். அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆணாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனைவி வழி பூர்வீக சொத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னாக்கா கணவன் வழி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட அனுகூலமான தன்மைகள், ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வக்ர குரு அடைதல் அப்படின்றது கிட்டத்தட்ட நியர்பை ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு 60-70% நடக்கிறது, நெகட்டிவ் 30% தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த டைம்ன்றது நீங்கள் மன அமைதி மட்டும்தான். ஏன்னா ரொம்ப இது குழந்தைகளாலையும் லைஃப் பார்ட்னராலையும் நீங்கள் இரிட்டேட்டான ஒரு சூழலை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக கடந்தாலே போதும். அதை நீங்கள் வந்து ரொம்ப டோன்ட் கேர் பாலிசின்ற லெவலில் ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். எது சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க, எது செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா பொருள் சேதத்தோட பைசா சேதத்தோடு முடிஞ்சிடும். இல்லைனாக்கா மன உளைச்சல் அதிகமாகி அதுவே பெரிய கஷ்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த வக்ர குருன்றது உங்களுக்கு மகிழ்வான வாழ்க்கை தன்மையை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது கேள்விக்கான பதிலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகம் மீன்ஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதே நேரத்தில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னவோ அதையும் பதிவிட்டு அனுப்புனீங்கன்னாக்க கம்பெனியில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்னாக்க அதோட வெயிட்டேஜ் எல்லா ஜாதகத்துக்குலையும் எல்லா அமைப்பும் எப்போயுமே கிடச்சிடாது. ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் எந்த ஜாதகம் இந்த அளவில் தான் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் லைஃப்பை அழகாக லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கான தன்மை எப்படி இருக்கும், என்னுடைய கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், என்னுடைய நாலேஜ் வைஸாக இருக்கட்டும், என்னுடைய ஃபினான்ஸ் வைஸாக இருக்கட்டும், என்னுடைய சொந்த வீடு அமைப்பு, வண்டி, வாகனம், இதெல்லாமே எந்த மாதிரியான லக்ஸரி இருக்கா அல்லது எந்த மாதிரியான எனக்கு பீஸ்ஃபுல் தான் அதிகபட்சம் என்னென்னா பீஸ்ஃபுல்லான லைஃப்பை எல்லாருமே வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்கனாக்க நீங்கள் லக்ஸரியாக வச்சுருக்கவங்க பூராமே பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களான்றது கிடையாது. அப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னாக்கா லக்ஸரியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ மன அமைதியாக வாழணுன்னாக்கா அது எப்படிப்பட்ட யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தன்மையில் நம்ம இருக்கணும் அப்படின்னோம்னாக்கா அதுதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு இருக்கான்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது எந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அல்லது பிரச்சனைகள் சரியாகும், இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தால் அது எப்போ சரியாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதை அனைத்தையுமே உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.